ஒரே ஷேர் 2 ஷேர் ஆகிடுச்சா? ஃப்ரீ ஷேர் கிடைக்குதா? ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா என்ன? வாங்க 60 செகண்ட்ஸ்ல கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் ஸ்பிளிட்னா ஒரு கம்பெனி தன்னோட ஷேர் பிரைஸ் அதிகமா இருக்கும்போது அந்த ஷேர்ஸை சின்ன பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 1000 ரூபாய் வேலை இருக்கிற ஒரு ஷேர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. கம்பெனி 1:2 ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு ஷேர் 2 ஷேரா மாறும். அப்போ ஷேர் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கலா பாதியா மாறும். 1000 ரூபாய் இருந்த ஷேர் வேல்யூ 500 ரூபாயா மாறும். ஆனா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ சேமா தான் இருக்கும். இங்க ஒரு இம்பார்ட்டன்டான கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்காதுங்க, லாஸும் கிடையாது. ஜஸ்ட் ஷேர் கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். கம்பெனி ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம ஈஸியா பை பண்றதுக்கான ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மார்க்கெட்ல லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸ்பிளிட் நியூஸை பார்த்து மட்டும் பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் லாங் டேர்ம்ல ப்ராஃபிட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.